எப்படி இருக்க பாருங்க. எப்படி இருக்கின்றார்? நீட்டின கால் மடக்களையே 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 நிமிர்ந்த தலையல குனியே குனியே மடக்காமல் நிமிர்ந்த தலையதை குனியாமல் நிமிர்ந்த தலையதை குனியாமல் அவைத்ததொரு தலைமுடியை அள்ளி முடியாமல் என் ஆதிபராய் சக்தி அம்மை பார்வதியா அப்படியே மௌனமாக இருக்கின்றார். பகவான் எப்ப வருவார் என்று பார்வதியால் காத்திருக்கிறார். சிவனார் எப்ப வருவார் என்று சிவசக்தி அவள் காத்திருக்கிறார். ஈசன் எப்ப வருவார் என்று ஈஸ்வரியால் காத்திருக்கிறார். கடவுள் எப்போ வருவார் என்று கன்னி பார்வதியால் காத்திருக்கிறார். காத்திருக்கும் போது படிகளக்க போன பகவான் வந்து பார்க்கின்றார். என்ன ஆகின்றது? பார்வதியாலை காணவில்லை. என்னாச்சுன்னு தெரியலையே. என்ன ஆச்சு என்று இன்னைக்கு தெரியவில்லையே. பார்வதி என்னைக்கும் ஓடோடி வந்து பாத பணிவிடைகளை நடத்துவாளே. ஆனால் இன்னும் பார்வதியாலை காணவில்லையே. பார்வதியை இன்னும் வர காணுமே என்று உள்ள ஏறிட்டு பார்க்கின்றார். பார்வதி காலை நீட்டி தலைய விரிச்சு போட்டு யாரு அப்படியே பார்வதியார் அமைதியா உட்கார்ந்திருக்கிறார். இவ உட்கார்ந்திருக்க சீரே சரியில்லையே. உட்கார்ந்திருக்க சைஸே இன்னைக்கு சரியில்லை. ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போகுது என்று பார்வதியாலை பார்த்து பகவான் கேட்கின்றார். நம்ம ஏன்னு கேட்கல. அதுக்கும் சண்டைக்கு வருவா. ஏன்னு கேட்டாலும் சண்டைக்கு வருவா. எப்படியா இருந்தாலும் சண்டைக்கு வர போற. அதை நாம ஏன்னே ஒரு வார்த்தை அவகிட்ட கேட்டுருவோம். ஆமா என்று ஆண்டவன் பகவான் என் அம்மையுமை பார்வதியால பார்த்து கேட்காரு. அவர் என்னையா கேட்கின்றார். அம்மா ஏ பார்வதி அம்மா என்ன அம்மா இப்படி இருக்க? உனக்கு இன்னைக்கு என்னம்மா ஆச்சு? ஏ பார்வதியே கங்கையது அணிந்த தேவி கங்கையது அணிந்த தேவி கைலங்கிரி வாஜகிய வாஜகியே தலை மூடி இமாலி கூந்தல் முடியாமலே ஏனாதி சக்தி பார்வதியே நீ அமைதியாக இருப்பதென்று உள்ளதையும் உள்ளபடி உள்ளதையும் உள்ளபடி அடி உமையவளே சொல்லடியோ சொல்லடியோ இப்படி அமைதியா இருக்க? என்னம்மா ஆச்சு உனக்கு? அம்மா பார்வதியே நீட்டின கால் மடக்காமல் நிமிர்ந்த தலை குனியாமல் அவிழ்த்ததொரு தலைமுடியை அள்ளி கூந்தலை முடியாமல் அம்மா இப்படி உட்கார்ந்திருக்க. உனக்கு என்னம்மா ஆச்சு? ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டாயே. உனக்கு என்ன ஆச்சு என்று ஆண்டவன் பகவான் அம்மையாகப்பட்ட பார்வதியாளிடத்திலே கேட்க பார்த்தால் பார்வதியால் பரவாயில்லையா
அவர் கேட்க மாட்டாருன்னு நினைச்சோம். பரவாயில்ல, நம்மளை பார்த்து என்னாச்சு பார்வதி, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டாரு. அப்ப கேள்வி கேட்டா நம்ம பதில் சொல்லணும் இல்லையா? ஆமா, பதில் சொல்லாம இருக்கலாமா? கட்டாயம் சொல்லணும், கட்டாயம் சொல்லணும் என்று ஆமா ஆண்டவன் பகவான் பார்வதியாளை பார்த்து சொல்லுகின்றார். அவர் என்ன ஐயா சொல்லுகின்றார்? ஏன்னு கேட்ட உடனே ஆமா பகவானே நான் ஏன் இப்படி இருக்கேன்னு தானே என்கிட்ட காரணத்தை கேட்கீங்க. ஆமா சொல்லுதான் பாருங்க, கேளுங்க அம்மா. என்ன? ஆண்டவன் பகவானிடத்துல ஆதிபராசக்தி சொல்லுகின்றார். பகவானே ஆமா இனிமேல் ஆமா நான் உங்களுக்கு பாத பணிவிடைகளை நடத்த வேண்டுமானால், இந்த கைலாசத்திலே நான் பாத பணிவிடைகளை நடத்த வேண்டுமானால் உங்களுக்கு ஒண்ணு குறையணும். அப்படி இல்ல ஆமா பார்வதி ஆமா இன்னொரு ஆளுக்கு ஒண்ணு குறைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவ பாட்டுல எந்திரிச்சு போயிட்டா. ஆமா அப்ப பார்த்தார் பகவான் என்னடா இது யாருக்கு எதை குறைக்கணும்னு சொல்லாம மொட்டையா முழுக்கட்டீர்னு உங்களுக்கு ஒண்ணு குறைக்கணும், இல்லனா இன்னொரு ஆளுக்கு ஒண்ணு குறைக்கணும்னு சொன்னா அவ பாட்டுக்கு போயிட்டாள. ஆமா அப்போ ஆமா என்ன செய்யன்னு தெரியாமல் ஆண்டவன் ஆதி கரை கண்ட சிவபெருமான் தலை குழம்பி என்ன செய்தாரு? தன்னுடைய சிரசில கைய வைத்த உடனே ஆனால் என்ன அப்பந்தான் பகவானுக்கு தட்டுப்பட்டது சிரசு 5. ஆக என்ன நாமளுக்கும் சிரசு 5, நம்ம மகனாகப்பட்ட பிரம்மனுக்கும் சிரசு 5. அப்ப நம்ம இல்லாத நேரத்துல ஆமா பிரம்மதேவன் கைலாசம் வந்திருக்கிறான். அவரை ஆமா பார்வதியால் நாமல் என்று நினைத்து பார்வதி நமக்கு செய்ய வேண்டிய பாத பணிவிடைகளை நம்ம மகனாகப்பட்ட பிரம்மனுக்கு செய்ய துணிந்திருக்கிறார் என்று பார்த்தார் பகவான். அப்ப நமக்கு ஒரு சிரசை குறைத்தால் இந்த உலகத்துல படியிறக்க முடியாது. அப்ப என்ன செய்ய வேண்டும்? நம்ம மகனாகப்பட்ட பிரம்மனுக்கு ஒரு சிரசை குறைக்க வேண்டும் என்று அவன் மகனாகப்பட்ட பிரம்மதேவனை ஆண்டவன் ஆதி கரை கண்ட சிவபெருமான் அழைக்காரு. அவர் எப்படி அழைக்கின்றார்? என் மகனே பிரம்ம தேவா எந்த வார்த்தை சொல்லை கேளாய. அங்க அப்பா உந்தான் அழைக்கார் என்று அழகும் மகன் பிரம்மதேவன். அவன் கையிலை நல்ல கையிலை தேடி எம்மகாரணி பொன் கையிலை தேடி அந்த கட்டி மகன் பிரம்மதேவே அவன் சிவனாரோட முன்னாலே சிறந்த பிரம்மதேவன் சிவபெருமான் முன்னாடி பிரம்மதேவன் வந்து வணங்கி நிற்கின்றார். அப்பா என்ன வரவழைத்த காரணம் என்னப்பா? காரணத்தை சொல்லுங்கள். என்ன அவன் பார்த்தார் பகவான் பகையாளியையும் ஆமா என்ன செய்யணும்? உறவாடி கெடுக்கணும் பார்த்தார். ஆமா பிரம்மதேவனை கூப்பிட்டு மடியில உட்கார வைத்து என்ன ஏ பிரம்மதேவா சக்தி லோகத்துல எல்லாரும் நலந்தானா? சரஸ்வதி நலந்தானா? எல்லாரும் நலந்தானாப்பா? ஆமா என்று யாரு கேட்க? யாரு? பகவான்
பகவான் பிரம்மதேவனிடத்திலே கேட்கின்றார். கேட்கும் பொழுது பேசிக்கிட்டே இருக்காரு. ஆமா, பேச்சு குடிச்சுக்கிட்டே. ஆமா, 5 சிரசிலை அழகான நடு சிரசை கிள்ளி எடுத்தார். கிள்ளி எடுத்த உடனே அந்த ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அந்த பிரம்மனுடைய சிரசின் மகிமையாலே பிரம்மதேவன் சிரசின் பல்லின் விஷமானது பகவானுடைய சிரசுக்கு ஏறி பித்த கோட்டி பிடித்து தில்லைவன காட்டிலே செஞ்சுடரு சுடுகாட்டிலே 8 நாளாக ஆண்டவன் பகவான் தில்லை தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஆடும்போது பார்த்தார். ஆமா, பார்வதியார் அட கடவுளே, ஆண்டவன் பகவான் எல்லாத்தையும் மறந்து. ஆமா, என்ன மறந்தார்? அவர் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தாலும் இருந்திருப்பாரு. ஆமா, நாம சும்மா இருக்கிறதுக்கு இல்லாம அதை குறைக்கணும் இதை குறைக்கணும்னு சொல்லி கடைசியில நம்மளால நம்ம பகவான் இப்படி பித்த கோட்டி பிடித்து ஆடிக்கொண்டிருக்கிறாரே. பகவானை மறந்து பார்வதியை மறந்து அடியளப்பை மறந்து பார் உலகத்தை மறந்து அத்தனையும் மறந்து என்னால மறக்க முடியவில்லையே. உன்னால மறக்க முடியாதே, அதனால நான் இப்படி இருக்கின்றாய். ஆமா, கேட்டாலே ஒரு கேள்வி. ஆனால் ஆமா, அப்படித்தான் வானலமா போய்கிட்டு இருக்கு. இல்லையா, இவன் இங்க ஃபீல் பண்ண, அவன் அங்க எப்படி ஃபீல் பண்ணதா தெரியுங்களா? என்னமா, என்னைய ஒரு பாட்டு பிடிப்பீங்களா? படிங்கயா. ஓடத்தில் தண்ணீர். ஆனால் ஆமா, பார்த்தால் பார்வதியால் அண்ணனாகப்பட்ட கண்ணனை நினைத்து அழுது புலம்புகின்றார். ராசாதி ராசா, உன்னப்பு என்னைக்கும் மாறுமா? அண்ணனாகப்பட்ட கண்ணனை நினைத்து பார்வதியால் அழுது புலம்புகின்றார். ஆமா, அவ எப்படி அழுது புலம்புகின்றார்? என் பால்கடலில் பள்ளி கொண்டே ஐயா பள்ளி கொண்டே என் பஞ்சம்மாளே நாராயணா பள்ளி கொண்டே பகவான் துயர் தீர்க்க வேண்டாமா? ஆமா, 8 நாளாக ஆண்டவன் பகவான் தில்லைவன காட்டிலே செஞ்சுடரு சுடுகாட்டிலே தில்லை தாண்டவம் ஆடுகிறார். அண்ணா அப்படியே தத்தரிகிட தகிட தாம் எப்படிமா அப்படின்னு ஆடிக்கொண்டிருக்கிறார். அண்ணா இன்னொரு தரம் சொல்லுங்களேன். தரிகிட தாம் ஆண்டவன் பகவான் பித்த கோட்டி பைத்தியத்தை தெளிவுறச் செய்ய வேண்டும் என்று என் அம்மையாகப்பட்ட பார்வதியார். ஆனால் அண்ணனாகப்பட்ட கண்ணனை நினைத்து அழுது புலம்ப கால்கடலை விட்டெழுந்து பச்சம்மாள் நாராயணன் ஏற கைலாசம் வந்தார். அப்படியே கைலாசம் வாராரு. எம்மா ஏ பார்வதி பகவானுடைய பைத்தியத்தை தெளிவுறச் செய்ய வேண்டுமானால் நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு கோமாளி வேஷம் எடுக்க நீ கொட்டு மேளத்தை தோல்ல போட்டுக்கோ, கழுத்துல போட்டுக்கிட்டு நீ அடிக்க, நான் ஆட, நீ அடிக்க, நான் ஆடுவதை பார்த்து நீ சிரிக்க, நீ சிரிப்பதை பார்த்து நான் சிரிப்பதை பார்த்து
நம்ம ரெண்டு பேரும் சிரிப்பதை பார்த்து பகவான் சிரிக்க, இந்த ஊரே சிரிக்க, பகவான் சிரிப்பதை பார்த்து ஆமா பிரம்மன் கையில் இருக்கும் பிரம்மதேவன் சிரசும் சேர்ந்து சிரிக்கும். சேர்ந்து சிரிக்கும். பிடிய வீட்டுக்கு கீழே வரும். அப்ப நான் பாத்துக்கிட்டேன், டக்குன்னு பிடிச்சிருந்தேன். என்னத்த பிடிய பிடிச்சுக்கிடுதே ஐயா. ஆமா நானும் டக்குன்னு பிடிச்சுக்கிட்டே பயந்துல போனேன். ஆமோ ஆமையா. ஆனால் பார்த்தால் பார்வதியால் கொட்டு மேளத்தை தோல்ல போட, தோளிலே போட, பச்சம்மாள் கோமாளி வேஷம் எடுக்க, பார்வதி அடிக்க, பச்சம்மாள் ஆட, இரு பேர்களும் அப்படி ஆடும்போது அதத்தான் நானும் சொல்லுதேன். தம்பி தாளக்காரா, இவன் பின்னாடி வில்லடிக்க போனா நம்ம ரொம்ப முழுசா சம்பாதிக்க முடியாது. கொஞ்சம் சைடு பிசினஸா பாப்போம். பாக்கணும் வீட்டுக்காரரை கூட்டு போ. சாயந்தரம் போல பிள்ளைகள் ரெண்டையும் கூட்டு போ, கரெக்டா இருக்கும். நான் அக்கா கொட்டு அடிக்க, நீ கையில ஒரு சாட்டையை வச்சுட்டு நீ ஒன்னி அடிக்க, யாருக்கிட்டே வெட்டுவாங்கார ஒரு துண்டை விரிச்சு லைவ் வேற பாப்பாரு, நல்லா வசூல் பண்ணுவான் அப்படின்னு கூப்பிடுதான் வர மாட்டேங்க ஐயா. தாகர அண்ணாவி ஆமா ஆளுல கெச்சத்தை கட்டி காக்கால் சாட்டையை வச்சு அப்படியே மாதிரி இருக்கும், வீசி அடிச்சுட்டாருன்னா ஒரு அடியில சுருண்டு செத்து கிடப்பான். ஆகையினாலே பகவான் சிரிக்க, பகவான் உள்ளங்கையில் இருந்த பிரம்மதேவன் சிரசும் பிடிய விட்டு கலகலா என்று சிரித்தது. பிடிய விட்டுச்சு பாரு. ஆமா பூமியை நோக்கி வருகின்றது. பூமியை நோக்கி வரும்போது பிரம்மனுடைய சிரசானது பூமியில விழுந்தா பூமாதேவி தாங்குவாளா? தாங்க மாட்டா என்று நம்ம கையை ஏந்திரம்னா நம்ம கையை மறுபடி கவி பிடிச்சுக்கிடும் என்று என் பச்சம்மாள் நாராயண பிரம்மதேவனுடைய சிரசுக்கு தெருவோட போற திருவோடாக மாறு என்று சாபத்தை கொடுத்து கையில ஏந்திரார். அப்படியே டக்குன்னு சாபத்தை கொடுத்துக்கிட்டே கையை ஏந்துகின்றார். அதான் பாருங்க என்னையா, அதான் யாருக்கு பிச்சை இல்லைன்னு சொன்னாலும் திருவோட்டுக்கு பிச்சை இல்லைன்னு சொல்லவே கூடாது. யாராவது திருவோடு ஏந்திட்டு வந்தா அவங்களுக்கு பிச்சை இல்லைன்னு ஒரு 50 காசுனாலும் சரி அதுல போட்டுறணும். ஆமா அப்படி பதையம்னா அது வந்து நாமளை உருப்பிடிக்க பிறந்த பிரம்மதேவனுடைய சிரசு, பிரம்மதேவனுடைய தலை. ஆகையினால் ஆண்டவன் பகவானுக்கு பைத்தியத்தை தெளிவரச் செய்து தில்லைவன காட்டிலே செஞ்சுடர் சுடுகாட்டிலே தில்லை தாண்டவம் ஆடிய காரணத்தினாலே ஆண்டவன் பகவானுக்கு தில்லைவாள் நடராஜன் என்று அங்கு ஒரு பெயரை கொடுத்து நம்மை பார்வதிக்கு அவர் அன்னைக்கு அங்க ஆடின ஆட்டம் தான் இன்னைக்கு நம்ம எங்க பூலோகத்துல ஆடுதமே. என்ன ஆட்டம் ஐயா? தமிழ்நாட்டுல என்ன ஆட்டம் ஐயா? சிவராத்திரியில ஆடுவாரு. என்னது சிவராத்திரியில ஆடுவாரு ஒருத்தர், பாத்திருக்கீங்களா? நீ அவரை போய் நீ பாரு, நான் எதுக்கு பார்க்கணும்? பேர் கூட நல்ல பரதநாட்டியம். ஆகையினால் ஆண்டவன் பகவானுக்கு தில்லைவாள் நடராஜன் என்றும் பார்வதிக்கு அங்காள பரமேஸ்வரி என்றும் பெயரை கொடுத்து ஆதிவல்லி கைலாசத்திலே குழுவிருக்க என்றைக்கும் போல பகவான் படியளக்க போறாரு. பார்வதிக்கு வந்துட்டு அவளுக்கு என்னது வந்துட்டு பார்வதிக்கு பகவான் மேல சந்தேகம் வந்துட்டு வரலாமா? அதாவது எந்த உறவா இருந்தாலும் சரி, அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, அல்லது அக்கா தங்கச்சியா இருந்தாலும் சரி, மாம மச்சனா இருந்தாலும் சரி, அல்லது மச்சான் குழந்தையாளா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, அல்லது நல்ல காதலர்களா இருந்தாலும் சரி, அது என்னமா கள்ள காதலர்கள்னா என்னதுமா? ஐயா கள்ள காதலர்கள் இல்லையா, நல்ல காதலர்கள். நல்ல காதலர்களா? நீ கள்ள காதலுக்கு போ, உனக்கு வயசு தாண்டி போச்சுல, அதான் கள்ள காதலுக்கு ஆசைப்படுத. என் காதல கள்ள காதல் தான் விழுந்துச்சு. ஐயா அதுக்கு பேரு கள்ள காதல் இல்ல, இப்போ அப்படி சொல்லக்கூடாது. திருமணம் தாண்டிய உறவு. கள்ள காதல்னு சொல்லக்கூடாதோ? அப்படி அசிங்கப்படுத்த கூடாதியா. குடிகாரங்கன்னு சொல்றதுக்கு பதிலா மது பிரியர்கள்னு சொல்லணுமே. அதே மாதிரி திருமணம் தாண்டிய உறவு அது ஒரு புனிதமான உறவு. அதான் நான் பார்த்தேன். கள்ள காதல்னு சொல்லக்கூடாது. ஆகையினால் எந்த உறவாக இருந்தாலும் சரி சந்தேகம் வந்துட்டு சந்தோஷம் தொலைஞ்சு போச்சு. அந்த உறவுல சந்தோஷம் தொலைஞ்சே போயிடும். நிக்காது சந்தோஷம் போச்சு. பார்வதிக்கு பகவான் மேல சந்தேகம் வந்து விட்டது. படியளந்துட்டு வாரம்னு போறாரு. ஆமா பூலோகத்துல எல்லா உயிருக்கும் படியளந்துட்டு வாராரா? அப்படி இல்லனா பாதி உயிரை பட்டினியா போட்டுட்டு வாராரா? நாம செக் பார்க்க வேண்டும் என்று அம்மை பார்வதியால் ஆண்டவன் பகவானோட படியளப்பை நம்ம பரிசோதனை செய்யணும்னா லேசில பரிசோதனை செய்ய முடியுமா? முடியாது. அப்ப என்ன
அவர் ஓட்டம் நல்ல பெருநடையா 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 அவர் ஓடி வரார் கையிலாஜோ கைலாஜோ கைலாஜோ ஓடி வரார் கையிலாஜோ கைலாஜோ கைலாஜோ எம்மா பெருநடையா யார் வாரா மகனாகப்பட்ட பிரம்மதேவனை வரவழைத்தார் எப்படி வரவழைக்கின்றார் வாருமையா மகனே அம்மா அப்படி என்று வரவழைத்தார் என் மகனே பிரம்மதேவா கைலாசத்துக்கு வாப்பா வாப்பா என்று அழைக்கின்றார் அழைத்தவுடனே ஆமா பார்த்தார் பிரம்மதேவனே கூப்பிட்டா கிடையாது விஸ்வகர்மாவை வரவழைத்தார் மலையை சிலையாக வகரக்கூடிய மலையை ஆடை கோர்த்து விட்டது சிலையாக வகரக்கூடிய ஆனால் ஏன்பா வாய் அப்படி போகுது வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி ஆனால் ஆமா மலையை சிலையாக வகரக்கூடிய விஸ்வகர்மாவை வரவழைத்தார் விஸ்வகர்மானா யாருமா விஸ்வகர்மா அப்படின்னு சொன்னா அதாவது ஆசாரியை வரவழைத்தார் ஆசாரினா யாரியா ஆசாரினா இந்த கதவு செய்வாங்கல்ல இந்த கதவு தச்சி ஆசாரி ஆமா கொல்லு ஆசாரி ஆமா காலையில சாப்பிட்டியா மர ஆசாரி காலையில சாப்பிட்டியா சாப்பிடவே இல்ல சாப்பிடலையா ஆமா ரெண்டு இட்லி தான் சாப்பிட்டாங்க நல்ல பந்தியில பொங்கல் சாம்பார் வடை சட்னி கேசரி பொங்கல் இட்லி ஆமா அப்படின்னு வகை வகையா போடுறாங்க சாப்பிடலையா ஆமா அவன்லாம் 2 இட்லி சாப்பிட்டு அப்படி இல்லையா அவன் காதலி கிட்ட போன்ல பேசுற மாதிரி மைக்ல பேசிக்கிட்டு இருக்கான் ஆனால் ஆமா பார்த்தார் மகனாகப்பட்ட விஸ்வகர்மாவை வரவழைத்தார் மலையை சிலையாக வகரக்கூடிய விஸ்வகர்மாவை வரவழைத்து பார்வதி முன்னாடி விஸ்வகர்மா வணங்கி நிற்கார் ஆமா அம்மா என்ன வரவழைத்த காரணம் என்னம்மா காரணத்தை சொல்லுங்கள் என்று ஆமா விஸ்வகர்மா கேட்டபோது பார்வதி உண்மையை சொல்ல முடியுமா பகவானோட படியலப்ப பரிசோதிக்க போறேன் அதுக்காக எனக்கு ஒரு பொருள் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது என்ன செய்ய வேண்டும் இவன்ட்ட சொல்லாம சொல்லி வேலையை வாங்கணும் வேலையை வாங்க வேண்டும் என்று யார் நினைக்கின்றார் பார்வதியால் மனதிலே நினைத்து விஸ்வகர்மா இடத்திலே சொல்லுகின்றார் எப்பா ஏ விஸ்வகர்மா ஏ ஆசாரி உன்னால ஆமா எனக்கு ஒரு சின்ன காரியம் ஆகணும் உன்னால எனக்கு சிறிய காரியம் ஒன்று ஆக வேண்டி இருக்கின்றது நான் உங்களுக்கு உதவி பண்ணணுமா ஆமா அம்மா என்ன உதவி பண்ணணும் என்ன உதவி வேண்டுமா என்னிடம் கேளுங்கள் என் மகனே ஆசாரி காஞ்சூராங் அம்பு வேண்டி கட்டை சிமிழ் கடைந்தெடுத்து சீனி பூட்டுமிட்டு திருக்காணி சாவி கொண்டு அந்த சிமிழை நீ என்னிடத்திலே தர வேண்டும் என்று என் அம்மை பார்வதியால் சொல்ல ஆசாரியா என்னன்னு கேட்க முடியுமா முடியாது அம்மா என்ன நீங்க சொன்னா சரிதான் நீங்க சொன்ன எல்லாம் சரியாத்தான் இருக்கும் நீங்க சொன்னா எல்லாம் சரியாத்தான் இருக்கும் ஆமா கொஞ்சம் பொறுங்க நான் போயிட்டு உடனே வாரேன் சிமிழோட திரும்பி வாரேன் என்று ஆசாரி பார்வதியாரிடத்திலே சொல்லிவிட்டு சிமிழ் கடைந்தெடுக்க ஆமா அவர் எங்க வாரார் பாருங்க 6 7 வனங்கடந்து 8வது வனமதியிலே ஏற்றதொரு விஸ்வகர்மா காஞ்சூரா கம்பு வேண்டி கட்டை சிமிழ் கடைந்தெடுத்து சீனி நல்லே பூட்டுமிட்டு அவர் திருக்காணி ஜாவி கொண்டு பூட்டுமிட்டு கடைந்தெடுத்து சிறந்ததொரு ஆசாரி கைலை நல்லே கைலை தேடி எம்மா கைலை தேடி அழகு காரணி பொள் கைலை தேடி ஐயா கைலை தேடி யாரையா விஸ்வகர்மா ஆமா எங்கு வருகின்றார் கன்னிக்குடி எங்க வருகின்றார்
6-7 வனங்கடந்து அழகு 8வது வனமே வந்தார். 8வது வனமே வந்தார். 8வது வனத்திலே வந்து காஞ்சூராங்க அம்பு வெட்டி கட்டை சிமிழ் கடைந்தெடுத்து சீனி பூட்டுமிட்டு திருக்காணி சாவி கொண்டு அந்த சிமிழை கொண்டு வந்து யார் கையில கொடுத்தார்? யார் கையில கொடுத்தார்? பார்வதியால் கையிலே கொடுத்தார். அம்மா என்ன நீங்க கேட்டீங்கல்ல? சின்ன சிமிழ். நீங்க கேட்டது ஒரு ஆமா சிமிழை கடைந்தெடுத்து கொண்டு வந்திருக்கின்றேன். இந்தாங்க பிடிங்க என்று யார் சொன்னா? யார் சொல்லுகின்றார்? சிமிழை கடைந்தெடுத்து பார்வதி கையிலே கொடுத்தார். கையிலே கொடுத்த உடனே பார்வதியால் அந்த சிமிழை வாங்கி பார்க்கும் பொழுது சிமிழ் பார்க்க எப்படி இருக்கு? அப்படியே சிமிழோ சின்ன சிமிழா இருக்கு. ஆமா அப்போ ஆமா சிமிழோ சின்ன சிமிழா இருக்கின்றது. இந்த சிமிழுக்குள்ள எந்த உயிரை அடைக்கலாம்? எந்த உயிரை நாமல் அடைக்கலாம்? யார் நினைக்கின்றார்? பார்வதி நினைக்கின்றார். இந்த சிமிழுக்கு ஏற்ற உயிர் எங்க இருக்கின்றது? இந்த சிமிழுக்குள்ள ஒரு யானையை பிடிச்சு அடைக்க முடியுமா? முடியாது. இல்லன்னா ஒரு பூனையை பிடிச்சு அடைக்க முடியுமா? முடியாது. இல்லன்னா ஒன்னிய தூக்கி அடைச்சிருவோமா? பண்ணியா முதல்ல என்னைய தூக்கி உள்ள அடைச்சி வச்சிட்டேன்னு வச்சுக்கோ. 3 நேரத்துக்கு சாப்பாடு, சரி, நல்ல குடிக்க தண்ணி, அப்போ காப்பி டீ. அப்போ உன் புருஷனை கொண்டுட்டு ஜெயிலுக்குள்ள போயிரு. எதுக்கியா? நீ கேக்குது அங்கதான் கிடைக்கும். அதுக்கியா என்ன நம்பி வந்திருக்க மனுஷனை கொல்ல சொல்லுத? 3 நேரத்துக்கு சாப்பாடு, நேரத்துக்கு நேரம் டீ காப்பி வேணும்னா உன் புருஷனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன்னு வை. அப்படி இல்ல, அப்ராணி சீவன் என்னையே நம்பி வந்திருக்கவர் என் புருஷன் மேலே எல்லாரும் கண்ணா இருக்கீங்களா? அதான் நான் பார்த்தேன். ஆமா. ஆனா என்ன ஆச்சு? என்ன ஆகின்றது? ஆண்டவன் ஆதி கரை கண்ட சிவபெருமான் தேவி பார்வதியார் இந்த சிமிழுக்கு ஏற்ற உயிர் எங்க இருக்கின்றது என்று ஆமா அப்படியே பார்வதி சுத்தி பார்க்க, அப்படியே அவ கண்ணை ஒரு சொலட்டுதான் சுத்தி பார்க்கும் போது பார்வதியாளுடைய கண்ணுக்கு ஆமா அங்க என்னம்மா தெரிகின்றது? என்னையா தெரிகின்றது? சிவனார் தேவி கண்ணால் கண்டார். தென்னிலங்க மலையோரம் சிவனார் ஒழுகவிட்ட ஆமா சிவனார் கரத்தில் இருந்து இறங்கிய 2 சித்தரும்பை கண்டார். 2 சித்தரும்பை கண்டாள். 2 சித்தரும்புலையும் ஆமா அது என்ன எறும்பு? அது என்ன எறும்பையா? ஒன்னு ஆணெரும்பு, ஒரு பெண்ணெரும்பு, ஒரு குருட்டெரும்பு, ஒரு செவிட்டெரும்பு. ஆமா 2 சித்தரும்பை பிடித்து அது ஏமா ஒரு 2 ஆணெரும்பா பிடிச்சு அடைச்சா என்ன? 2 ஆணெரும்பா பிடிச்சு உள்ள போட்டா ஆமா அது பாட்டுக்கு இந்த பக்கம் ஒரு எறும்பு, அந்த பக்கம் ஒரு எறும்பு, கரைச்சல்லாம ஓரமா உட்கார்ந்து அது பாட்டுக்கு தூங்கிரும். ஆமா ஆமா அதே மாதிரி 2 பெண் எறும்பை பிடிச்சு அடைச்சு போட்டா இந்த எறும்பு கொண்ட அந்த எறும்பு கையில, அந்த எறும்பு கொண்ட இந்த எறும்பு கையில ஒருத்தி மாத்தி ஊர் கதையை பேசி கடைசியில உள்ள வீட்டு கதையை பேசி சண்டையே போட்டுருவா. அதனால ஆமா ஒரு ஆணெரும்பு ஒரு பெண்ணெரும்பு 2யும் பிரிச்சு அடைச்சா. கலப்படமா பிரிச்சு உள்ள போட்டு அடைச்சாதான் 2 பேரும் சுமூகமா அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆகையினால் ஆமா ஆணெரும்பையும் பெண்ணெரும்பையும் பிடித்து 2 எறும்புகளை பிடித்தா. ஆமா சிமிழுக்குள்ள சிக்குன்னு அடைத்தா. சிமிழுக்குள்ள அடைத்து ஆமா சிமிழை பூட்டி முந்தானி சேலையில முடிந்து அது ஆமா ஆண்களுக்கு பெண்களிடத்தில் தெரியாத இடம். எந்த இடம்? அதுதான் பெண்களுடைய எக்கல், பெண்களுடைய இடுப்பு. ஆமா அப்படியே இடுப்புல சொருகிக்கிட்டா. இடுப்பிலே சொருவி கொண்டு அது அந்த காலத்துல பெண்களோட இடுப்பு வெளியே தெரியாத அளவுக்கு சேலை கட்டியிருக்காங்க. இத்தனைக்கும் ஒரு பின்னு கூட குத்த மாட்டாங்க. ராமர் முருகேசனுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. ராமர் முருகேசன் தான் பேரு. ஆமா என் அம்மை பார்வதியா முந்தானி சேலையிலே முடிந்து எக்கல்ல சொருவி கொண்டா. இடுப்பு இருக்காமா? அது இடுப்பு இல்ல. நானும் எவ்வளவோ சேலையை நடக்கையில தூக்கி சொருவி தான் பார்க்கேன். சேலைனா இடுப்புலனா நிக்காதியா? அது இடுப்பா இருந்தா நிக்கும். அப்ப இது என்ன
சொல்லுது பனைமரத்து தூறு மாதிரி அண்டி படுத்துக்கிட்டு வருது. நம்ம மல்லல் குளத்து கரை மாதிரி விரிஞ்சுக்கிட்டே போகுது அகலமா. மெலிஞ்சிட்டேயா. ஆனால் ஆமா பார்த்தார் பார்வதியால் ஆமா முந்தானையிலே முடிந்து வைத்துக் கொண்டு எக்களிலே சொருவி வைத்துக் கொண்டு எப்படி இருக்கா எப்படி இருக்கின்றார் பகவானே போவார் என்று அந்த பார்வதியால் காத்திருக்கா. இவனார் எப்போ வருவார் என்று சிவசக்தி அவ காத்திருக்கா. கடவுள் எப்போ வருவார் என்று கண்ணன் தங்க காத்திருக்கா. ஆண்டவன் எப்போ வருவார் என்று அழகு பார்வதியால் காத்திருக்கா. பகவானையும் பரிசோதிக்க அந்த பார்வதிய காத்திருக்கா. ஆண்டவனும் வருவார் என்று ஆதிசக்தி அவ காத்திரு